டிவி கேபிள் இணைந்து விட்டாரா காமாட்சி நாயுடு துண்டை போட்டிருக்கிறார். எவ்வளவு காசு வாங்குங்க? அதாவது நான் வாங்கினா சார் வாங்கல சார், இல்ல கொடுக்கல, இல்ல கையில இருக்க தேவையை நக்க முடியலையாமா, மலையில இருக்க பொங்கு தண்ணி காசு கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்களால அதுக்கே கோடி வந்து 87,000. என்னங்க தெரியும், சுற்றுன்னு தெரியும், சுற்றுன்னு தெரியும். அதெல்லாம் என்ன பேச மாட்டாங்க. விஜய் கூட தெலுங்கர் தான். அப்படியா? முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு ஓ திடீர்னு அம்மா ஆயிட்டீங்களா? திடீர்னு அம்மா ஆயிட்டீங்களா? ஸ்டாலின் அம்மா ஆயிட்டாராமே. ஸ்டாலின் திடீர்னு அம்மா ஆயிட்டாராமே. இன்னைக்கு என்ன நேற்று வரைக்கும் அப்பா, புரியுதுங்களா ஐயா? ஐயா மூர்த்தி ஐயா, நேற்று வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் அப்பாங்க, இன்னைக்கே அவர் அம்மாவா? தெரியாதுன்னா 2026 வந்து வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பறிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க பேசுற பேச்ச பார்த்தா ஒரு 10,000 ஓட்டு கம்மியானு நினைக்கிறேன். ஒரு இவங்க தோண்டி வச்ச குழியில திமுக ஆட்சி போய் படத்துக்கு போது கடைசியா மூஞ்சி பாக்குறேன் பாத்துக்கணும் வாங்க மண்ணலி போடணுமா, எல்லாம் மண்ணலி போட்டு 2022 ஆட்சி முடிவு கட்ட போறோம். என்ன வணக்கம் and welcome to Times of Republic's Times Debate Political Uncut with CP Navin, editor and publisher Times of Republic. மீண்டும் ஒரு டிபேட் ஷோவில் உங்கள் சந்திக்கிறது எல்லாமே மகிழ்ச்சி. இன்று நம்ம இணைந்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும், ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கும், அண்ணன் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் ஒரு டிபேட் ஷோவில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு வந்து டிவி கேபிள் இணைந்து விட்டாரா காமாட்சி நாயுடு துண்டை போட்டிருக்கிறார். அதனையா? இல்லை இல்லை, இன்றைய தலைப்பு காமாட்சி நாயுடு அவர்களுக்கு சாதகமான ஒரு தலைப்பு. டிவிக்கு உடையும் போது ஒரே டிவி அவரு தலைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி செய்றீங்களே. இன்றைய தலைப்பு கட்டுமரம் கடலில் உள்ளதா இல்லையா, அதில் பயணிக்கக்கூடிய நபர்கள் திமுக மட்டுமா கூட்டணி கட்சிகளா? கட்டுமரம் சொல்ல வரும் கதை என்ன? அவர் விக்ரம், இவர் வேதா. விக்ரம் வேதா பாருங்க, தலைப்போ சொல்ல விட மாட்டாங்க. என்னையா நியாயம் இது? இருங்க. இன்றைய தலைப்பு 2026 தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது என்பதுதான் நிசத்தமான உண்மை அப்படின்னு. சார் இப்படி பேசலாமா? நீங்க இப்படி பேசலாமா? இல்ல எவ்வளவு காசு வாங்குங்க? அதாவது நான் வாங்கினா சார் வாங்கல சார், இல்ல கொடுக்கல, இல்ல இன்னும் கொடுக்கல சார், இன்னும் கொடுக்கல, காசு வாங்கல, கேட்கவும் இல்லை, வாங்க விருப்பமும் இல்லை. இப்போ எல்லாம் சொன்னீங்கன்னா 2026 இல்ல கொடுத்தாலும் வாங்குறது விருப்பம் இல்லை, இன்னும் இல்ல கொடுக்கல சார். நம்ம டாபிக் நான் என்ன சொல்றேன்னா டாபிக் உள்ள போயிடுவோம். இந்த தலைப்பு ஏன் வச்சுக்கிற காரணம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கருத்தை முன்வைங்க. அதாவது ஐயா ரொம்ப நேரம் அழுது கேட்டாரு, எல்லாமே வச்சு சரிங்க எனக்கு கருத்து கணிப்புகள், வரக்கூடிய செய்திகள், இந்த நிலவரத்தை வச்சு கூட்டணி எதுவும் உடையாத காரணத்தினால் கூட்டணியில் அமைந்திருக்கும் விதம், மற்ற கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கும் விதத்தை வைத்துக் கொண்டு தற்போது இருக்கக்கூடிய சூழலை வைத்தான் இந்த தலைப்பை நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்க தான் சார் சொல்லணும். அதான் தலைப்பு கொடுக்கறது தான் எங்க வேலை, நீங்க தான் பேசணும். இதுல காரணத்தினால்தான் இன்றைக்கு சூழலில், அதாவது இன்று இருக்கக்கூடிய சூழலில் 2026 திமுக தான் வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பர் ஹேண்ட்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கா சார்? என்ன சார் சார் அப்பர் ஹேண்ட்னா மேலோங்கி சார், மேலோங்கி. அதான் கேட்டேன், மேலோங்கி இருக்கா கூட்டணி எல்லாம் வாங்க அப்படி இல்லைன்னா திமுக அப்பர் ஹேண்ட் கொடுக்கறது பிச்சை எடுக்கிறதுல கூட்டணி எல்லாம் இருக்குன்னு சொல்லலாமா? இது சொல்றேன் சார். அப்பர் ஹேண்ட்னா வந்து இன்னைக்கு அவங்க மேலோங்கி இருக்காங்க சார் கூட்டணி இன்னைக்கு நிலைமைக்கு தான் சொல்றோம். நம்ம என்ன பண்ணலாம் சார், இதை வந்து எப்பவுமே நம்ம வந்து இல்ல நான் தவறா சொல்ல, கூட்டணி பிச்சை, கூட்டணி ஓட்டு பிச்சை எல்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து யாரையும் குறிப்பிட்டு பிச்சைக்காரங்கலாம் சொல்லல, ஓகேங்களா? ஐயா திரு காமாட்சி அவர்கள் இன்றைய தலைப்பு வந்து நீங்க தான் ஆரம்பிக்கணும். மற்ற டிபேட்ல வந்து இந்த தலைப்பு முக்கியமா நீங்க தான் ஆரம்பிக்கணும். சொல்லுங்க ஐயா. நான் சொன்ன வச்ச தலைப்புக்கான விஷயத்தை நீங்க பேசுங்க, உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தான் சந்தேகமே தவிர 26 தேர்தலில்
நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்கிறோம் 26லேயும் நாங்கள் தான் 31லேயும் நாங்கள் தான்ங்கிறத நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். பல டிபேட்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய கூட இட்டுருச்சு நம்ம போதெல்லாம் வந்து கருத்து தெரியுமா தான் 26ல போவோம், 31 அங்கேயே தான் இருக்கும். எங்க சார்? அதாவது 5 வருஷம் அங்கே ஜெயிலே தான் இருப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லணும், கையில இருக்க தேனையை நக்க முடியலையாமா மலையில இருக்க கொம்பு தண்ணி காசு போட்டாங்க. அது மாதிரி இவங்களால அதுக்கே அதை இப்ப போய் அங்க கொம்பு தண்ணி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இவருக்கு என்னத்துக்கு அந்த அரசியல் ஆசை? சார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவர் ஒரு சமூகத்தின் தலைவரா மேலோங்கி வந்துட்டு இருக்காரு. சமூகத்துக்கு தலைவர் கட்சி யாரு கூட கூட்டணி யாரு கூட போறாங்க? இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க சார். இன்னும் 2-3 மாசம் மேக்ஸிமம். டாஸ்மாக் இவங்க கஞ்சி குடிக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். சார் முக்கியமான பதிவு சொல்லிருக்கீங்க. டாஸ்மாக் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஞ்சி குடிக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்ன பீஸா பர்கர் தான் சாப்பிடுவீங்களா? அவ்வளவு நக்கலா சிரிக்கிறீங்க. ஒரு பழமொழி இருக்குது இல்ல, இவங்க நினைக்கிறது அந்த அமித்ஷான்னு ஒரு உள்துறை அமைச்சர் இருக்காரு தெரியுமா ஒன்றியத்துல, உங்கள மாதிரி இருப்பாருல்ல? என்ன மாதிரி இருக்க மாட்டாரு அவர், என்ன காட்டு நல்லாவே இருப்பாரு, சவப்பா இருப்பாரு, நவீன் மாதிரி இருப்பாரு. அவர் வந்து மதுரை மாநாட்டுல, அதாவது அப்ப நவீன் பிஜேபின்றீங்களா? ஐயா அவர் பிஜேபி ஐயா போலாம் ஐயா பேசுங்க. பிஜேபி விட்டு வந்து நாளாச்சு. இப்ப ஞாபகப்படுத்த வேண்டாம், மதுரையில முருகன் மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க. திமுக காரன் திமுக போட்டது பழனியில இவனுக்கு போட்டா பழனில சார் பஞ்சாப் நக்கிறதுக்கா? அதுதான் இல்ல அவங்களுக்கு எல்லாம் அதுதான் முருகன் ஆண்டியா இருந்த இடம் அது இல்லையா? அனுப்பலான்னு இருக்கோம். சரியா? அந்த மதுரை அமித்ஷா பேசுறாரு 37,687 கோடி வந்து 87,000. எஸ்டதுக்கு அழகான 47,687 கோடி. சரியா? ஊழல் பண்ணிருக்கு திமுக அரசு அப்படின்னு பிரஸ்ல பேசினாரு, டிவில எல்லாத்தையும் செய்தி வந்துச்சு. பாத்தீங்கல்ல, இவர் இங்க இருந்து டெல்லிக்கு போனார்ல, என்ன புடுங்கினாரு? ஒரு யார கேக்குறீங்க? முதல்வரா சொன்னாரு ஊழல் சொன்னாரு. அவர் சொன்னது புரியலையா சார்? இல்ல சார், இந்த டெல்லியில போயிட்டு சேர் நுனியில உட்கார்ந்தாருல, அதை பத்தி சொல்றீங்களான்னு கேக்குறாரு அவரு. ஆமா அப்படிதான் உட்கார்ந்தாங்க. சாஞ்சி உட்கார்லையே கம்பீரமா. யார நீங்க சொன்னீங்க புடுங்கினாரு? ஒன்லி காசு விஷயமா இருந்தா மட்டும் தான் போவாரு. நிதி இருக்குல்ல அதுல, அந்த நிதி தான் கேக்குது. அதான் சார், நிதி விஷயமா மட்டும் தான் போவாரு. ஆமாய்யா. சரி சரி சரி. சும்மா ஏதோ புரியாது. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் காசு கேட்காம என்ன கேட்பாங்க? என்னமா காசு கேட்கறது தான் போனாரே தவிர மத்த எதுவும் நல்லதுக்கெல்லாம் போக மாட்டாரு. 37,000 கோடி ஊழலை பத்தி பேசுறதுக்கெல்லாம் போல, அது ஒரு ஊழலும் இல்ல, ஒரு மசலும் இல்ல. ஒண்ணு வந்து ஊழல் ஊழல்னு சொல்லி நல்ல சுப்ரீம் கோர்ட் செருப்பால் அடிச்சு விட்டான். 1000 கோடி இந்த 37,000 கோடி சொன்னது அமித்ஷாவையும் அவனையும் எல்லாம் அடிச்ச பின்னாடி இப்ப கல்லாம் கப்பு சுப்புன்னு மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்னமோ பெருசா இதை பயன்படுத்துறது. இந்த பயத்துக்கெல்லாம் நாங்க ஒன்னும் நடக்கலங்க, பாத்துக்கலாங்க. ஒத்தைக்கு ஒத்தைனாலும் சரி, இல்ல மொத்தம் நம்ம காலம் பாத்துக்கலாம். ஒரு படைன்னு சொன்னா கோச்சிப்பாங்க. ஒரு படை ஒரு நாட்டை பிடிக்க போது வச்சுங்க, அது எல்லையிலே தடுத்து நிறுத்தணும். அந்த படை கொஞ்சம் உள்ள வச்சு அப்புறம் தான் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. கபடி மாதிரி. ஒரு திருட வரன்னு வச்சுக்கிறேன், மாப்பிள்ள என்ட்ரு ஆயிட்டான், மாப்பிள்ள உள்ள ஏற்றான் அப்படியே கொண்டு திரும்பி வெளியே ஓடும். இல்ல அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள. நீங்க வேற வந்துட்டு வாங்க கொஞ்சம் ஏறட்டும் அப்புறம் போயிடுவாங்கன்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு நான் தான் தமிழன்றாங்க. காமாட்சி உள்ள போல என்னை கேளுங்க சார், சரக்கு அடிக்கவா? டாஸ்மார்க்கு எதுக்கு போவாரு? ஜெயிலுக்கு போயிடுவாங்க. காமாட்சி ஐயாவா? திமுக மற்ற நபர்கள்லாம்
ஏய் கையில வச்சிருக்கேன். என்னவாமா ம். என்னவாமா கையில வச்சு எதையாவது கையில பிடிச்சிட்டே இருக்கிறதா? கையில பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப அது எப்படி வருகிறதோ பாரு. சரி சரி சார், நீங்க சொல்றீங்க 2 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த டாஸ்மாக் ஊழலுக்காக இது வந்து திமுக அரசாங்கத்திற்கு தலைவலி ஏற்படுத்துன்றீங்களா இல்ல எப்படி திமுகவுக்கே தலைவர். மொத்தமாவே? அப்ப இவரு ஏன் சார் உள்ள போறாரு? அவருக்கு திமுக சம்மதம் இல்லையா? இல்ல திமுகனால தலைவலி தான். அவர் பாருங்க டிவிக்கு கூடிய கட்சி எல்லாம் தராரு. நான் கேட்கிறேன் என்ன ஆச்சு, ஏதோ ஊட்டியில ஸ்டால் மட்டும் போவாங்கல்ல படகு சவாரி போகும்போது, அந்த மாதிரி துண்ட மாட்டிருக்கீங்க, என்ன கதை? கட்சி மாறிட்டீங்களா? யார் கட்சி? என் கட்சி அது. டிவிக்கு உங்க கட்சியா? டிவிக்கு உங்க கட்சி இல்லையே. டிவிக்கே என் கொடிய மாதிரி ஒரு கொடியை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆளுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அர்த்தம். என்னதான் அந்த ஆளு எடுத்துக்கிட்டு இல்ல பொதுவா நீங்க தானே அடுத்தவங்க எடுத்துப்பீங்க. காமாட்சி அவரு எதுக்குனாரா? ஏங்க ஒரு அந்த காமாட்சி பேர் பொம்பளை மினிஸ்டரோ எவ்வளவு வீக்கா? என்ன ஏன் அதெல்லாம் இல்ல ஏன் அதெல்லாம் நீங்க பாவம் இவர் விஷயம் எல்லாம் பேசக்கூடாது சார். இந்த துண்டை போடுறதுக்கான காரணம் என்ன சார்? சம்மதமே இல்லாம இருக்கு சார். திமுகவின் ஆதரவாளர் ஏன் தாவேகாவின் கொடியை கழுத்துல போடுறீங்க? தமிழர்களுக்கு எதிரான வட்டால் நாகராஜன் பயன்படுத்துகிற வட்டால் நாகராஜன் வாங்கி வந்த கொடி இது. ஓ, அவர் எப்படி அந்த தமிழருக்கு எதிராக இருக்கிறாரோ, ஏன்னா அவரும் இவங்க தான், அதே மாதிரி இவரு இங்க நான் எதிராக இருக்கிறேன். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு துண்டை போட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்ப தாவேகா கொடியில் அது தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான கொடின்னு எந்த நாய் சொல்லிச்சு? சார் இப்ப பக்கத்துல இப்ப யாரும் நாயின்றீங்க புரியல. இல்ல புரியல. இது வந்து இதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லனா தவறாயிடும். இப்ப சொன்னது அவர் தான். பக்கத்துல அவருக்கு தெரியும் இது எத்தனை வருஷமா நான் போட்டுக்கிட்டு. அப்புறம் அவர் தானே அந்த பதிவை சொன்னாரு. இப்போ இது பாப்பாங்க வியூஸ் என்னங்க புரியல. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு தெரியும், சுற்றுன்னு தெரியும், சுடுன்னு தெரியும், அதெல்லாம் என்ன பேச மாட்டாங்க. அதனால அவருக்கு தெரியும். கடந்த 3 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நாங்க டிபேட்ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த துண்டை போட்டு தான் உட்கார்ந்து இடையில தான் நான் இல்ல இந்த துண்டை ஐயா ஒண்ணு தப்பா நினைச்சேன். இந்த துண்டை பார்க்கிற போது இது தமிழகத்துக்கு எதிரான துண்டோ அப்படின்னு நினைக்க தோணுது. நீங்க பெங்களூர்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த 2 கொடி தான் அடிச்சிருக்கும். வந்து அரசு அலுவலகத்துல வந்து எப்ப போட்ட துண்டு இது எப்ப? ஏன்னா பிகாஸ் இத பாருங்க, நீங்க நானே உட்கார்ந்து பேசுறோம். எத்தனை ஆண்டுகள் சார் அப்ப வந்து இப்ப வரைக்கும் சொன்ன சார். இப்போ எப்ப நீங்க துண்டு போட்டீங்கன்றது பாயிண்ட் கிடையாதுங்க. என்ன ஒத்துமன்னா அந்த வட்டால் நாகராஜனும் மணவாடு, இவரும் மணவாடு. மக்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள் இந்த கொடியை பயன்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். இப்போ பிகாஸ் எத்தனை பிகாஸ் அதான் நீங்க சொன்னீங்கல்ல விஜய் கூட தெலுங்கர் தான். அப்படியா? ஐயா தான் முதல்ல அதை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓ, ஏன்னா அவங்க சொல்றான் அவங்க வீட்டம்மா, அந்த வீட்டம்மா அதாவது எஸ்எஸ்ஆர் அதாவது சந்திரசேகரோட வீட்டம்மா. எஸ்எஸ்ஆர்ன்றீங்க என்னங்க பெரிய குழப்ப துண்டாங்க. திரிசா அவங்க இவங்க நிக்கிறாங்க, அவங்க அப்பா நிக்கலங்க. என்னது கேட்டார்ல கேள்வி நச்சுன்னு கேட்டாரு. திரிசா அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு சார். ஆனா ஒரு விஷயம் தடுக்கிறேன், சொல்லுங்க. விஜய் அவர்களோட மேட்ல பேச ஆரம்பிச்சோன்னே உங்க அப்படியே நீங்க சிரிக்கிறீங்க. புண்டையோட மாட்டினாண்டா நம்மளை விட்டு வேற எங்கேயோ ரூட்டு டைவர்ட் ஆகுது. இன்னைக்கு டாபிக் அது கிடையாது, பிச்சு விடுவேன். ஓகேவா? 2026 திமுக டாபிக். ஓகேவா? அந்த டாபிக் பத்தி பேசுங்க. நான் தான் சொல்றேன் 26ல நாங்க தான் ஜெயிக்க போறோம், 31ல நாங்க தான் ஜெயிக்க போறோம். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து வேண்டாம். ஓகே, அப்படியே பாருங்க சார். ராவுத் ஏன் 36 ஏன் விட்டீங்க அதையும் சொல்றீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கு? பார்த்திபன் படத்துல ஒருத்தன் கட்டில் மேலே நின்றுக்கிட்டு புரியுதா, நான் நிக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. சரி, என்ன இன்னைக்கு திடீர்னு அம்மா ஆயிட்டீங்களா? திடீர்னு அம்மா ஆயிட்டீங்களா? ஸ்டாலின் அம்மா ஆயிட்டாராமே. ஸ்டாலின் திடீர்னு அம்மா ஆயிட்டாராமே. இன்னைக்கு என்ன? நேற்று வரைக்கும் அப்பா, புரியுதுங்களா ஐயா? ஏன் மூர்த்தி ஐயா, நேற்று வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் அப்பாங்க, இன்னைக்கே அவர் அம்மாவா. கேட்டீங்களா? தாய் மாணவராமே புதுசா. என்ன சொல்லுங்க? தாயும் மாணவர்னா என்ன? தாயும் மாணவர்னா என்ன சொல்லுங்க? அவர் 2மாவே இருக்கிறார். நேற்று வரைக்கும் அப்பா, இப்ப அம்மா. என்ன சொல்றாங்கன்னா நேற்று வரைக்கும் அப்பாவா இருந்தாரு, எல்லாத்துக்கும் அப்பான்னு அவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு அம்மாவா இருக்காரு. இன்னைக்கு அம்மான்னு சொல்றாரு.
தாய் மாணவர்னு சொல்றாரு. யோ, அதுல திட்டத்துக்கு பேரு தாய்மானவர் திட்டம். அதைத்தான் சொல்றேங்க. அப்படி தாய் மாணவரை மாறிட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? வீடு வீடா போய் கதவு தட்டுறாங்க. இவங்க சொல்றாங்க திமுக காரன் நான் ஒரு திட்டத்தோட உள்ள வந்திருக்கேன். உள்ள உட்காந்துருக்க வயசானவங்க நீ என்ன திட்டத்தோட வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. ஐயோ ஐயோ அவங்க பதறாங்க. ஏற்கனவே வயசான முதியவர்கள்லாம் இங்க வந்து பொண்ணு போட்டு ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன திட்டத்துக்கு வந்து கதவு தட்டுறான்ட்டு அவங்க கேட்கறாங்க. இது என்ன கதை கேளுங்க. மொத்தம் போன் பண்ணி என் முன்னாடி ஊருக்கு போய் குழந்தை பசியில் வந்து நாள் கொடுக்குறீங்களா யார்கிட்ட? அந்த ஆபீசர் அந்த தாய்மானவர் திட்டத்துக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்குல்ல, ஆமா அங்க போட்டு. ஐயோ சார் என்ன சார் 2026 வந்து வெற்றி வாய்ப்பு உங்களே இருக்கிற பறிச்சுட்டு போயிடுவாங்க போல. இவங்க பேசுற பேச்ச பார்த்தா ஒரு 10,000 ஓட்டு கம்மியானு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏங்க இதெல்லாம் வந்து என்னமோ சொன்ன மாதிரி சரி விடுங்க. மூர்த்தி உட்கார்ந்து இருக்காரு மாப்பிள்ளைனாலும் நான் ரொம்ப கலாச்சிருக்கேன். இல்ல நீங்க என்னமோ போனா போது பரவாயில்ல விட்டு தள்ளுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? அவர் எல்லாம் தயாரா தான் இருக்கிறாரு சார். அவரு ஐயா தெரியாது நெக்கவும் தெரியாது. ஏதாவது எங்களை பத்தி ஏதாவது திட்டணும் ஏனாவும் தெரியாதுன்னா அது நீங்க கேளுங்க சார். அதனால அதுவும் தெரியாது அதுவும் தெரியாது. கருப்பு முடிச்ச ஆளுங்க அந்த ஆந்தெல்லாம் வந்து தோஞ்சிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இங்க சொல்லி நம்ம தாவர நமக்கு புரிய வர மாட்டேங்குது. சார் நீங்க 2 பேரும் சிரிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆந்திராவா சார்? அதாவது நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து அவர் கொடுக்குற ரியாக்ஷனுக்கு சிரிப்பு வருது சார். சரிங்களா சார்? இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து 10 நாளா சார், 10 நாட்களுக்கு மேலே 11 நாள் 13 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைய சூழலில் வந்து அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போராட்டத்தை நீங்கள் பண்ணுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. 2026 வந்து தேர்தல் களம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட தற்போது நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இந்த ஒரு 10 நாள் ரொம்ப நெகட்டிவ் அப்ரோச்சாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஐயா இது ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. எது இந்த டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் டெம்பரவரியா வேலைக்கு எடுத்து டெம்பரவரியா வேலை பார்த்தவங்கள அவங்கள நிறுத்துறதுங்கிறது வந்து இந்த டெம்பரவரி கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிதானையா? தற்காலிக பணியாளர்கள் தான் பணியாற்றினாங்களே தவிர பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட். சரி 2031 வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்களா? அதுல என்ன அவங்களுக்கு என்ன சந்தேகம்? சரி இது எனக்கு என்ன சந்தேகம்னா 207 அரசு பள்ளிகளுக்கு போட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா படிக்க ஒருத்தருமே வரலையா. அதுல சென்னையில 10 ஸ்கூல் பூண்டிருக்கானுங்க. அப்போ தலைநகரம் சென்னையிலே வந்து படிக்கிறதுக்கு யாரும் வராத அளவுக்கு போட்டு வச்சிருக்கீங்கன்னா எனக்கு புரியலையே. அன்பில் மகேஷ் அவருடைய ஊர்லயும் ஸ்கூல்ல போட்டு கிடக்கு. ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு சங்கர் சிமெண்ட் போட்டு கட்ட வேண்டியதானே? இல்ல ஸ்ட்ரென்த் இல்லாத சங்கர் சிமெண்ட் போட்டு கட்ட வேண்டியதானே? இது சங்கர் சிமெண்ட்ல கட்டினது, உறுதியிலையும் நம்பிக்கையிலையும் கட்டினது. சங்கர் சிமெண்ட் போட்டு கட்ட வேண்டியதானே? ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஸ்கூலு. அவங்க அப்படெல்லாம் படிக்க கூப்பிட்டோம். அப்ப எப்படி பிள்ளைய படிக்க விடுவாங்க? கரெக்ட். அதுதான் இப்போ பிரச்சனையே. உண்மையிலுமே அதுதான் நான் பேச வரேன் மைய கருத்தா. 207 அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. நீலகிரியில் 17, சிவகங்கையில் 16, திண்டுக்கல்ல 12, சென்னையில் 10, ஈரோட்டில் 10, மதுரையில் 10, கோவையில் 9, ராமநாதபுரத்தில் 9, தூத்துக்குடியில் 8, தருமபுரியில் 7, திருப்பூர் 7, விருதுநகர் 7, கள்ளக்குறிச்சி 6, சேலம் 6, வேலூர் 6, நாமக்கல் 6, கிருஷ்ணகிரி 5, திருச்சி அன்பில் மகேஷோடைய ஊர் புரியுதுங்களா? நேரு அங்கே தான் இருக்காரு. அங்கே 5 ஸ்கூலு, திருநெல்வேலி 5, செங்கல்பட்டு 4, கன்னியாகுமரி 4, கரூர் 4, தஞ்சை 4, திருவாரூர் 4, விழுப்புரம் 4, திருவண்ணாமலை 3, புதுக்கோட்டை 3, ராணிப்பேட்டை 3, தேனி 3, கடலூர் 2, தென்காசி 2, திருப்பத்தூர் 2, காஞ்சிபுரம் 2, நாகப்பட்டினம் 1, திருவாரூர் 1. மொத்தம் 207 ஸ்கூலை பூட்டுற அளவுக்கு தான் உங்கள் ஆட்சி லட்சணம் இருக்குல்ல. ஆனால் பிரைவேட் ஸ்கூல் எவ்வளோ உருவாக்குதுனாக்கா அந்த மாணவ பிள்ளைகள் தேவையான குடிநீர், உணவு, ஆசிரியர் எல்லாத்தையும் பாதுகாப்பு கொடுத்தா அவன் வந்து படிப்பானா படிக்க மாட்டானா? அவர் என்ன தெரியுமா நான் படிச்சு நீங்க தமிழ்நாட்டில் முட்டலாம் படிக்கிறீங்க. என்ன திருப்பி படிக்கிறீங்க? செலவாக ஆமாம் சரியா படிக்காமல் வந்தால் துணை முதலமைச்சர் ஆயிடலாம்ல. கரெக்ட்ல? சரி கொஞ்சம் அறிவுரை பேசுங்க. சரி இருக்கு. இந்த வார்த்தையை சொன்னது உதயநிதி அவர்கள். ஐயா இந்த வார்த்தையை சொன்னது உதயநிதி. அப்ப அவர் அறிவிட்டவன் சொல்றீங்களா? அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. எங்க? அரசு பள்ளிகள்ல. அப்படி ஏதாவது சொல்லிருவேன் நானு. 207 ஸ்கூல் மூடி இருக்கு, டேட்டாவோட வந்திருக்கு. யாரும் படிக்கவில்லை. எங்க போய் சேர்த்தீங்க? பக்கத்துல சன்சைன்லயா? எங்க போய் சேர்த்தீங்க? உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க 207 ஸ்கூல் பூட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஆண்டு தான் நிறைய சேர்த்திருக்கோம்னா எங்க சேர்த்தீங்க கொண்டு போய்? அதான் ஸ்கூலா? வேற எத்தனை ஸ்கூல் இருக்கு தெரியுமா? மொத்தம் ஸ்கூல் அது நீங்க தான் சொல்லணும். வச்சிருக்கவங்க நீங்க தான் சொல்லணும். ஸ்கூல் இருக்கு. 90,000 ஸ்கூல் வச்சிருக்கீங்களா? 90,000 ஸ்கூல் இருக்கு. எல்லாம் டிஎம்கேக்கு தான் இருக்கா? சார் எனக்கு ஒரு டவுட். 90,000 ஸ்கூல் இருக்குல்ல போதும்னு நினைக்கிறாங்க.
ஆனா இவ்வளவு 1000 கோடி இருந்து போறதுன்னு யார் நினைக்கிறாங்க? இந்த பாரு, இதெல்லாம் வாய்க்கு பார்த்தாம பேசாதீங்க. அரசியல் பேசினா அரசியல் தான் சொல்லுங்க. அரசியல் 207 ஸ்கூல மூடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு சார் ஸ்கூல் பத்தி. சார் பள்ளி சார் மாணவர்களை விடுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நிறைய கல்லூரிகளில் ஆசிரியர்களே இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நியூஸ் வந்தது. ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லல. பணி நியமனம் பண்ணல. இதுவும் உங்களோட என்ன சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டோ. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. இவ்வளவு நாங்க ஆசிரியர்கள் நாங்க வந்து அமர்த்துவோம் சொல்லிட்டு அதெல்லாம் ஏன் பண்ணல? மாணவர்களும் இல்ல ஸ்கூல்ல முடியாச்சு, ஆசிரியர்களும் போல. அப்ப இது பிளான்டா பேசிக்கா? பேச விடணும். நீங்களா பொய்யலாம் இதான். ஒரு அப்ப நான் சொல்லு. சரி, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்னும் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். இப்போ 207 ஸ்கூல் மூடியாச்சு. நீங்க தொடர்ந்து இல்ல இருங்க, நான் வந்து முடிச்சிடறேன். இல்ல நான் முடிச்சிடறேன், இருங்க. அவர் தொடர்ந்து திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவீன்றீங்க. நீங்க வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஒரு இடையூறு செய்யறது, ஒரு பள்ளத்தை நோண்டி வைக்கிறது. கடைசியா ஐயா இருங்க சார், கடைசியா மூஞ்சி பார்த்தெல்லாம் பாத்துக்கன்னு சொல்லுவாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இவங்க தோண்டி வச்ச குழியில திமுக ஆட்சி போய் படத்துக்கு போகுது. கடைசியா மூஞ்சி பாக்குறேன் பாத்துக்கன்னு வாங்க, மண்ணள்ளி போடணுமா? எல்லாம் மண்ணள்ளி போட்டு 2022 ஆட்சி முடிவு கட்ட போறோம். என்ன நீங்க மொத்தமா இருக்கிற ஸ்கூலையும் மூடி வச்சுக்கிட்டு வந்தாலும் பத்தாது, டிவிக்கு வந்தாலும் பத்தாது, யார் வந்தாலும் எங்க ஆட்சியை ஒழிக்க அவ்வளவு பேர் இருக்கீங்க. நீங்க உங்க மேல அப்ப அவ்வளவு மண்ணவாரி போட வேண்டியது இருக்கான்னு? அண்ணா திமுக மாதிரி, பாரதிய ஜனதா கட்சி மாதிரி, உன் கட்சி மாதிரி, இவர் கட்சி மாதிரி, இவர் நண்பருடைய கட்சி மாதிரி. நீங்க நீங்க தான் பல கட்சி மாதிரி வந்திருக்கீங்களாமே, மாறி மாறின்றீங்க. நீங்க பிஜேபி தானே? ஆமையா, யார் இல்லைன்னா நான் பிஜேபி தான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இப்ப 2005 இப்ப யாரு? இப்ப நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதானே? இது என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? சொல்லுங்க மிஸ்டர் வேதா. இது இல்லாத ஆளுகிட்ட நான் வந்து உட்கார்ந்து எங்க தட்டிட்டு இது இல்லன்றாரு பாரு அவரு. கொஞ்சம் கூட அது கை எங்க இல்ல முடியலையா? தள்ள தொட்டு காமிச்சீங்க. வந்து உட்கார்ந்துட்டு நான் பேசினா எப்படி இருக்கும்? நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாய் சார். இது ஒரு மனசாட்சி இல்லாம போயிருக்கீங்க. ஈஸி அவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு கேள்வி சொல்லிட்டா, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சார்? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க சார்? புரியுதா? புரியுதா? அவங்க தலைவருக்கு இதே தான் பிரச்சனை. ஐயோ, இவருக்கும் அதே தான் பிரச்சனை. சார் மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இல்லாத நீங்க இப்போ நீங்க சொல்றது எல்லாமே அப்ப போய் தானே? இல்ல, எவ்வளவு கொழுப்பு இருந்தாக்க இந்த மாதிரி பேசினாக்க சார். சார் அதெல்லாம் போக திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நீங்க சொல்லுங்க. ஐயா, 2026 எங்க ஆட்சி தான், 2031 எங்க ஆட்சி தான். எந்த கொம்பனாலையும் எங்களை அசைக்க இயலாது. மக்கள் எங்கள் பக்கம், மக்களுக்காக நாங்க. டைட்டிலா சொல்லிடுங்க. படம் பாத்தீங்களா? மக்களின் படம் பார்த்தமா பார்க்கலையாங்க? படம் காட்டுறது தான் உங்க வேலை. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு படம் காட்டுறது. மதுரை மாநாட்டுக்கு போ, இங்க உட்காந்துட்டு ஒண்ணும் பண்ணாத. உனக்கு அங்கதான் அசைன்மெண்ட். நீ மதுரை மாநாட்டுக்கு ஓடு. நீங்க எங்க சுடுகாட்டுக்கு போறீங்களா? ஐயா ஐயா இருங்க இருங்க இருங்க. நீங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவரே அப்படின்னு சப்பல கட்ட வச்சுக்கிட்டு பஜனை பாடுவேன். அது ஏன் இஷ்டம்? அது உனக்கு என்னடி வலிக்குது? உனக்கு என்ன வலிக்குது? நான் மதுரை மாநாடு போறேன். நீங்க உங்க தலைவர் ஸ்டாலினை வச்சு நீங்க ஒரு மாநாட மயிலாட நிகழ்ச்சி நடத்துங்க. அது நான் மாநாட மயிலாட காவலி காவலின்னு சொல்லி டான்ஸ் கூட நடத்துவேன். உனக்கு எங்க வலிக்குது? என்ன வேடிக்கை பார்க்க வா. வழக்கமா ஆடல் போல தான் நடத்துவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேமரா கூட பண்ணுவாங்க. அதுதான் சொல்றாரு. அவங்க எல்லாம் நீ வாவே, நீ வந்து பாரு. என்ன என்னது சும்மா என்ன ரொம்ப என்ன ஐயோ என்ன ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஓவரா தான் கலாய்க்கிறீங்க. மூணு பேர் உட்கார்ந்துட்டு இருங்க. மிஸ்டர் விக்ரம் வேதா நினைச்சிருக்கீங்க. சரி இருங்க. நீங்க விக்ரமா வேதாவா? என்னது ஒரு கதை சொல்லிட்டேன் சார். விக்ரம் வேதா தானே ரெண்டு பேரும்? நீங்க விக்ரமா வேதாவா? ஐயா நீங்க ஒரு இதுக்கு மட்டும் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு மாதவன் ரோல் கொடுத்துட்றேன். நீங்க விஜய் சேதுபதி எடுத்துக்கிறீங்களா? விக்ரம் வேதா கதை சொல்லுவார்ல இப்ப. சொல்றேன் வெளிநாட்டுல எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் கேமரா வெளியே இப்ப பாரு எவ்வளோ பிரச்சனை கூட அந்த ஒரு பாயிண்ட முடிச்சு நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சுக்க தெரியுமா? மிக சிறப்புல. இப்ப அவர் அது போ எவ்வளோ சொன்னாரு. பழைய பிளாக் அண்ட் டிவில ஒண்ணுங்கறாங்க. அவன் கலர் எல்இடி அது இதுன்னு ஆயிட்டான். இல்ல அதெல்லாம் அவங்க வெளியூர்ல வச்சுக்கிறாங்க சார். உள்ளூர்ல வச்சுக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்கல்ல. ஐயா வெளிநாட்டுக்கு போய் எதையா பாக்குறீங்க? ஆமா, வெளிநாட்டுல போய் என்னென்ன எந்தெந்த நாடு எப்படி எப்படி எல்லாம் வளர்ச்சி அடையுது அந்த வளர்ச்சி பாதையை பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து
இந்தியா துணைக்கண்டத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு எல்லாத்தையும் பாட்டு வர்றாரு. இப்ப அடுத்த வாரம் கூட கிளம்பி போறாரு. அவர் என்ன சொன்னார் புரிஞ்சா உங்களுக்கு? வெளிநாட்டுக்கு போய் இந்த கேபரி டான்ஸ்ல அந்த மாதிரி இடமா கேட்டாரு போல. முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கும் முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் இங்க இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டு வருவதற்கும் எங்களுடைய முதலமைச்சர் அல்லுவர்கள் பாராது உழைத்துக் போன முறை வந்து வெளிநாட்டு பாராது உழைத்துக் கொண்டு இருக்கிறார். சரி, எனக்கு கலைஞர் சொன்னது கலைஞர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. யாரு ஒரு டைரக்டர் தான் சொன்னாரு, மார்வாடி பொண்ணுங்களை வச்சு பாட்டு எடுக்க சொன்னா மார்வாடிய பொண்ணு வச்சு பாட்டு எடுத்தியாமேன்னு சொல்லி கேட்டாராமே சுந்தரராஜன். என்ன அந்த மாதிரி என்ன அதெல்லாம் எதை பத்தி பேசணும்? வெறும் பொம்பளை பத்தியே பேசுறீங்க. எதை பேசணும்? பொம்பளை பத்தியே பேசுறீங்க. டிபேட்டை பத்தி பேசுனா டிபேட்ல பேசு, கட்சியை பத்தி பேசு, அரசியலை பேசு. அதை விட்டுட்டு அவசரத்தனத்தை எங்க வந்து அவங்க தலைவர் அவசரத்தனம் பண்ணிருக்கான்றது நீங்க சொல்றீங்க. சும்மா இல்ல சார், நீங்க சொன்ன வார்த்தை அவர் சொன்னது வந்து அவசரமா பேசாத நீங்க சொல்றீங்க. அப்ப உங்க தலைவர் தான் பண்ணாரா? நீங்களே உறுதி பண்றீங்களா? கலைநயத்தோடு ஓஹோ, அப்படியா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீதிமன்றமே கொடுத்துருக்குவே உத்தரவு. அப்புறம் என்ன? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு நமிதா எப்படி உடனே இவருக்கு நமிதா சொன்னது அன்றைய தானே தலைவர் கலைஞர். இது கலைஞர் சொன்ன வார்த்தையா? ஓகே, அந்த மாநாட இது மாநாட மயிலாட மாநாட மயிலாட தான். அதுதான் சார், அதுதான் சார். அப்படி நான் ஏதோ காமச்சையா சொன்னாரு நினைச்சிட்டு கம்முன்னு தெரியல. அவர் சொன்னாலும் இவங்க சொன்னாலும் ஒண்ணுதான். இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க, மக்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னாரு அவரு. ஒரு தலைவர் இறந்து போன தலைவரை பத்தி தவறான சிந்தனை பதிவு வந்து ரொம்ப முக்கியம். திரு கலைஞர் அவர்கள் மாண்புமிகு மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதியாக திகழ்ந்த மறைந்த எல்லோருக்கும் பிடித்த தலைவர் கலைஞர் அவர்கள் கூறிய வார்த்தைகளை தற்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யறதை தவிர்த்து சொன்னாரு. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அந்த அம்மா குனிஞ்சு நிமிந்து ஆடுறத பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்குது, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இது ஒண்ணு சொன்னாரு. இப்போ அவர் அதான் சொல்லல, வேற கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. நான் கூட கொஞ்சம் நாகரிகமா அதை பார்த்து வியந்தேன். எவ்வளவு தமிழ்ல நீங்க எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணாரு நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதான். நல்ல வியந்தேன். அவருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவருக்கும் 2 பொண்டாட்டி, எனக்கும் 2 பொண்டாட்டி. ஏன் எதிர 2 பாப்பா. அவருடைய முதல் பொண்டாட்டி, அவருடைய பொண்டாட்டி பெயர் ராகுல் ஆரம்பிக்கும். என்னுடைய பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி பெயர் ராகுல் ஆரம்பிக்கும். யார் சொன்னா? இது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர். அப்போ முதல்வராக அரசியல் மேடையில் உட்கார்ந்து அரசியல் மேடையில உட்கார்ந்து ஏன் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி எந்த நாள் ஆரம்பிக்குது சூழ ஆரம்பிக்குது. அப்ப இதுதான் இப்ப இது டிபேட் பத்தி போறியா? பொம்பளை பத்தி சார் பாயிண்ட் வரலாம் சார். பொம்பளை பத்தி சார் பாயிண்ட் வரலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, வெளிநாடு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு, தொழிலெல்லாம் உள்ள கொண்டு வர சொன்னீங்க இல்லையா? போன முறை வந்து இதே சுற்றுலா சென்றாரு, தொழில் காரணமாக சென்றாரு, பல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வராருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? போன வாட்டி அவர் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எத்தனை புது கம்பெனிஸை உள்ள கொண்டு வந்தார், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க பாக்கலன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. 31 லட்சம் இங்க பாருங்க. இன்னைக்கு அமைச்சர் நீங்க தான் வந்து ராவுத்தரா சார் பேசும்போது அரசியல பேசுனீங்க பாருங்க. சொல்லுங்க 31 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கு காலையில அந்த தொழில்துறையுடைய அமைச்சர் இன்னைக்கு காலையில கொடுத்த ஸ்டேட்மென்ட் புரியாம பேசுறீங்க. 31 லட்சம் பேருக்கு கலைஞர் தளபதி போயிட்டு நீங்க வேலை வாய்ப்பு நான் இப்போ சொல்லவா?
இன்னைக்கு காலையில நீங்க மொபைலை ஸ்வைப் பண்ணும்போது உங்க கண்ணில் என்ன செய்தி படுதோ அதை வச்சு நீங்க ஒரு 3 வீடியோ பண்ணி உட்காந்துருக்க கூடாது. நீங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது தெளிவா முன்வைக்கணும். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து போன வாட்டி முதல்வர் அவர்கள் சென்ற பொழுது எவ்வளவு கொண்டு வந்தாரு, என்ன வேல்யூ, அதை பத்தி கொஞ்சம் வந்து இன்டெலெக்சுவலா நீங்க அரசியல் ஞானியா பேசுங்க. அதெல்லாம் 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்திருக்கோம். அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? 100% வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்க. அந்த ஆளு சொன்னா 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். 11 வருஷம் ஆச்சு, ஒரு நாய்க்கு வேலை கொடுக்கல. நாங்க ஒரு 3 மாசத்துல நான் பேசுகிறேன். அவரு நாய்க்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கார் ரேஸ் வச்சு நாயெல்லாம் கூட விட்டு விளையாடுறது. ஆமா ஆமா ஆமா. நாய்க்கு வேலை கொடுக்குறா. ட்ரைல் பார்த்தோம், நாயை விட்டு ட்ரைல் பார்த்தோம். ஏன்னா வேற நாய் கிடைக்கல, அதனால அந்த நாயை விட்டு பார்த்தோம். சரி அது எந்த நாயெல்லாம் ஏங்க இப்படி வந்து வாய கலக்குறீங்க? எவ்வளவு கண்டராவே வருது பாருங்க. சார் இது இருக்கிற ஆளெல்லாம் வேலையை பிடிக்கிட்டு இவர் வேலை கொடுத்தாராம். முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பி ஓட்டுவத மக்களுக்கு ஒண்ணும் இல்லையா, அந்த தளபதி நீதான் தளபதி அந்த பாட்டை நான் லைக் பண்ணிட்டேன். நான் என்னத்துக்கு பாடணும்? ஸ்டாலின் தான். சரி, ஸ்டாலின் தான் வராரு பாடுமா? ஸ்டாலின் தான் வராரு. ஐயா இத பாடுமா? ஸ்டாலின் தான் வராரு. வீடு வராரு. அவசியம் எனக்கு இல்ல. அவங்க கட்சி நடத்துறாங்க, அந்த கட்சியில நான் உறுப்பினரா இருக்கேன். நல்லதை செய்யறாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். என்ன செய்யல? நான் கேட்டதே இன்வெஸ்ட்மென்ட் பத்தி. இன்வெஸ்ட்மென்ட் உள்ள கொண்டு வந்தார்ல போன வாட்டி போயிட்டு என்ன கொண்டு வந்தார், எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்தாரு, தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு நிதிகள் கொண்டு வந்தாரு, வெளிநாட்டு நிதிகள் எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க சார், எவ்வளவு கொண்டு போனாருன்னு கேளுங்க. எவ்வளவு கொண்டு வந்தாருன்னு கேக்குறீங்க? சொல்லுங்க எவ்வளவு கொண்டு போனாரு நீங்க சொல்லுங்க சார். இல்ல சார், அவர் உருட்ட ஆரம்பிச்சுவாரு. நம்ம இப்ப இன்டெலெக்சுவலா கொண்டு போயிடணும். ஓகேவா? இந்த பாரு, அவர் கொண்டுட்டு வந்தது ஏறக்குறைய 80 லட்சம் கோடி. ஆதி போடு காடு கூகுள் பண்ணுங்க. 80 லட்சம் கூகுள் பண்ணுங்க. நான் பார்க்க வேண்டாம், நீங்க பாருங்க. சும்மா உருட்டுறீங்க. 80 லட்சம் கோடி சும்மா கொண்டு உருட்ட கூடாது. சரி 80,000 கோடி. 80,000 கோடி. 80,000 இருக்கு. எப்ப 1 கோடி பே கல்யாணத்துக்கு 1 கோடி ஆச்சு. 1 கோடி ஆச்சு. ஆமா பே. அதே மாதிரி 80 லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கியா? என்ன உங்க சௌரியத்துக்கு உருட்டதா? 80 லட்சம் கோடியா? அதாவது ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், பதில் சொல்ல முடிஞ்சதா? 80,000 கோடி இங்க கொண்டுட்டு வந்தாங்க போய். சரி, அதன் மூலமாக தொழில் துறைகள் ஆரம்பிக்கப்பட்டு தூத்துக்குடியில கூட இப்ப முந்தா நாளுக்கு கூட அந்த கார் தயாரிப்பு, எலக்ட்ரிக்கல் கார் தயாரிப்பு யார் ஆரம்பிச்சா? மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசாய கூட்டிட்டு வந்துச்சு. நாங்க தான் கொண்டுட்டு வந்து பண்ணோம். உப்பு காசுல அதுவும் தொழில் தானே சொல்லுங்க தம்பி. கார் தொழிற்சாலை ஒண்ணு நாங்க அங்க சிற்காட்ல, தூத்துக்குடி சிற்காட்ல ஆரம்பிச்சிருக்கோம். சரி சார். அதுவே 40,000 கோடி உள்ள 400 கோடி உள்ள பெரிய ப்ராஜெக்ட். அப்ப அந்த சைடுல இருக்க தண்ணி நீர்நிலை எல்லாம் நாசமாயிருமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. காருக்கு எலக்ட்ரிக்கல் கார் தான் தயார் பண்றாங்க. சரி வேற ஒண்ணும் அதுக்கெல்லாம் தண்ணி செலவாகாதா? சார், இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இப்ப வெளிநாட்டுல இருந்து புதுசா நல்லது பண்றதுக்காக அங்க கொண்டு வர தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சு நல்லது பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க பண்றது நல்லது இல்லாதனால பயணம் வந்து இப்ப வெளிநாடு நோக்கி போகுது. இப்போ பிடிஆர் சொன்னது ஞாபகம் இருக்கா? வெளிநாட்டுல இருந்து இன்னும் ஃபண்ட் ரேஸ் பண்ணி வந்து இன்னும் சிறப்பா தமிழ்நாடு டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இங்க இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இலங்கைக்கா சார்? இளைஞர்கள். சரி இலங்கை அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு இலங்கைனா பெண்கள் அர்த்தம் இது கூட தெரியாம. பெண்கள் கிடையாது சார். உங்க பாஷையில என்னது? பொட்ட கழுத. எப்படி வேணாலும் சொல்லுங்க. எப்படி வேணாலும் நாங்க சொல்லணுமா? ஆமா, அப்படி நீங்க தான் நான் இலங்கைன்னு சொல்றேன், நீங்க வேற மாதிரி சார். வீடியோலாம் இருக்கு, அது பேசுவாங்க. அது அந்த எபிசோடு, இந்த எபிசோட் தான் நான் அதை பேசல. இன்னைக்கு வீரன் இருக்காப்ல. சரி சார், 2026 தேர்தல் காலம் வந்து திமுக தான் ஓங்கி இருக்குதுன்றது நான் ஒரு கருத்தை வச்சேன், அதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. சார், நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். அது உண்மையா பொய்யா இல்ல எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே ஒரு தடவை குடிச்சாங்க, ஏதோ கொஞ்சம் காப்பாற்றி விட்டு போல இருக்குது. இன்னொரு தடவை குடிச்சாங்க சார்.
ஏன் இப்ப இவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் இங்க வந்திருக்காரா? ஆமா என்ன நோமா? ஏங்க, தெரியாதா? ஃப்ராட் பேசுறதுக்கு தெரியாதா? சீமானு வேலையா? ஐயா நான் சொல்லிட்டா தெரியாதா உங்களுக்கு? ஆஸ்பத்திரி வந்தது வேங்கவேல மலம் கலந்தப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது உங்களுக்கு தெரியாதா? புல்லட் போட்டு கையை வெட்டினீங்களா? இதே மூர்த்தி நானும் உட்கார்ந்து டிபேட்ல தான் சொன்னேன். மேல போய் உட்கார்ந்து அவங்க தண்ணி அடிச்சு விட்டு அங்க மோண்டு விட்டு வந்தாங்க. அதுக்கு வந்து எவனோ ஒருத்தன் ஊர்ல ஏயா உன் வீட்டுல போறதுக்கு இன்னொரு வீட்டுக்காரர் வந்து இங்க மோண்டு போவானா? திரும்ப சொல்லுங்க. நீங்க தானே கேட்டீங்க ஆஸ்பத்திரி போறாங்க. உங்களுடைய ஆட்சியில தான் ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் 2 வாட்டி மாறி நடந்துச்சா? இதோட உங்க இதுல ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரி கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. எது குடிச்சான்? ஏன் குடிச்சான்? அவன் போய் செத்து போயிட்டான்ல. 10 லட்சம் கொடுத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. 10 லட்சம் கொடுத்தீங்க சொல்லுங்க. சரி, 2026 எலெக்ஷன் வந்து நார்மலா போன எலெக்ஷனோ இல்ல அதுக்கு போன எலெக்ஷனோ இருக்கிற மாதிரி இப்ப இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பான எலெக்ஷனா இருக்கும். கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா கேம்பெயினிங்லாம் போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த டைம்ல நம்ம ஒண்ணுமே ஆரம்பிக்கல. எலெக்ஷன் ஒரு ஃபீவர் மாதிரியே இல்ல. அவங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க தெரியுமா? பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிரயாரா ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி போற இடம்லாம் வந்து நல்ல கூட்டம் இருக்கு. சீமான் அவர்கள் பல்வேறு முக்கிய ஆர்ப்பாட்டங்களை, வித்தியாசமான ஆர்ப்பாட்டங்களை, தேவைப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை முன்வைக்கிறார். தாவேகா வந்து பிரம்மாண்டமாக பாத்தீங்களா இல்லையா? தலைவரோட லெட்டரை பாத்தீங்களா? நீங்க படிச்சீங்களா? அந்த துண்டு தானே போட்டிருக்கீங்க. திமுகன்றீங்க, தாவேகா துண்டு போட்டிருக்கீங்க. சரி, ஆக மொத்தம் இந்த கேள்வியை முடிச்சாரு. அதனால 2026 எப்பவும் போல ஒரு சாதாரண ஜெனரலா ஒரு எலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? இந்த கேம்பெயின் வந்து கொஞ்சம் என்ன டஃபா இருக்கும். தளபதி விஜய் அவர்கள் உள்ள வந்து 8.2% கொஞ்சம் புதுசா திரும்ப போலீஸ் அவ்வளவுதான் சார். என்னவா? புது திருட தான் பை பண்ணோம், பழைய திருட பிரச்சனை இல்லைன்றாரு. உங்களை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் நாங்க தேர்தல் பணி நிறைய செய்ய தான் வேணும். ஏன்னா நிறைய அட்டூழியம் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து எடப்பாடி கூட புதுசா வந்து கள்ள உறவுங்கிறது இப்ப சரியான உறவாகி பிஜேபி கூட. அப்ப திமுக வச்சிருந்த போது அதே பாஜக கூட கூட்டணி. அப்ப என்ன ஒரு திமுக கூட நாங்க கூட்டணி நேற்று இன்னைக்கு இல்ல, அது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பவும் பிஜேபி தான். அது அப்ப பிஜேபி ஒரே கொள்கை. அப்ப இருந்த தலைவர் வாஜ்பாய் அப்ப இருக்காரு, அப்ப இருந்த அத்வானி அப்ப இருக்காரு. தலைவர் தான் முக்கியம், மூஞ்சி தான் முக்கியம், கொள்கை முக்கியம் இல்ல. கொள்கை அன்னைக்கு இருந்த நாங்க எங்க வீட்டுல வந்து லெட்டர் எழுதி கண்டிஷன்ல ஒத்துக்கல போனாங்க. கண்டிஷன் போட்டு தான் அன்னைக்கு நாங்க கூட்டணிக்கு போனோம். இன்னைக்கு அவன் போடுற கண்டிஷனுக்கு இவன் போறான். நீங்க வேற சரி மாநகர பயில. இன்னைக்கு நான் கேக்குறேன், முதலமைச்சர் வந்து தீர்மானம் எடுத்திருக்காரு, நீ தெரியுமா? நான் முடிச்சிடறேன். அவர் ஒரு முன்னாள் சரி சரி மரியாதை பேசுங்க சரிங்களா? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை தான் சொல்றாரு. வாய்க்கு வந்த மாதிரி அவன் இவன் நாய பேய மசுரு என்ன காட்டி இறங்கியர்கள் அப்படிதான் சொல்றேன். நான் வயசானவன், நான் அப்படிதான் பேசுவேன். அப்போ ஒரு 80 வயசு ஆள கூட வாடாபுரம் பேசுவாங்க. அதெல்லாம் இல்ல, கமிஷனர் வராரு, உங்களோட சின்ன பையன் தான், கூப்பிடுவீங்களா வாடாபுரான்னு? உதயநிதி பார்த்து கூப்பிடுறீங்க. சரி அப்ப ஐயா இருங்க, டேய் உதயநிதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க என்னத்துக்கு சொல்லுங்க? என்னத்துக்கு உங்களோட சின்ன பையன் தானே? டேய் சொல்ல மாட்டாங்க, நைட் உதயநிதி. இது பாருங்க, சின்னவரன் கூப்பிட்டா நான் சின்னவரன், நீங்க பெரியவரா? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. சரி, இப்போ ஐயா நீங்க சொன்னீங்களா இல்லையா? எவ்வளவு சின்ன பசங்க சொன்னீங்களா இல்லையா? நம்ம என் பையன் தான் உதயநிதி, அவனுக்கு என்ன அப்படின்னு சும்மா சொல்லுங்க. விஷயம் நல்லா புரிஞ்சு. இல்ல, நான் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்றேன். எதிர்க்கட்சி தலைவரை நாம விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர். ஆமா, அவரை விமர்சனம் பண்ணுவதற்கு ஆளுங்கட்சியினுடைய தொண்டனுக்கு அருகதை இருக்கு. சரி, அந்த அடிப்படையில நான் விமர்சனம் பண்றேன். அது உங்களுக்கு எங்க வலிக்குது? சொல்லிடுறேன். இன்னைக்கு அவங்களுடைய தானே தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தைரியமா ஒரு முடிவெடுத்திருக்காரு. அவங்க மாவட்ட செயலர் எல்லாம் கூப்பிட்டு
இந்த ஓட்டு திருட்டை குறித்து நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு ராகுல் சொன்ன விஷயத்துக்கு. அப்ப இதற்கு மேல அடுத்த முறை அமித்ஷாவோ மோடியோ வரும்போது கோபேக் மோடின்னு சொல்லி தைரியமா சொல்லிடுவீங்களா? என்ன பத்தியில சொல்லாம இருப்பீங்க? நீங்க தான் ஓட்டு திருடு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டும், வருகிறார் வருகிறார் ஓட்டு திருடு வருகிறார், போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம், போஸ்டர் போடுவோம், போஸ்டர் போடுவோம். அவர் கேட்ட நியாயமான கேள்விங்க, நியாயமான கேள்வி மோடின்னு சொல்ற தைரியம் இருக்கா? துப்பு இருக்கா? எல்லாமே பண்ணுவோம்யா, என்ன பண்ணுவீங்க? பொறுத்திருந்து பாருங்க. சென்னை தமிழ்நாடு மாவட்டத்திலே வெள்ளை கூட நீங்க எங்க வாங்க முடியுமா? வெள்ளை கூட, வெள்ளை கூட சேனல் எனக்கு எல்லா சேனல்லையும் ஒரு 10 அறிவாளர் கொடுத்துருங்க. நான் வெள்ளை கூட பார்த்ததே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கூட ஞாபகம் இருக்கா? வெள்ளை கூட இவர் தான் சொன்னார். திரும்ப சொல்றேன், போன முறை எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே உட்காந்து கோபேக் மோடின்னு காமிச்சிங்க. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். ஈவி கேஸ்லாம் கூட இருந்தார். இப்போ பாவம் இல்லை அவர். என்ன அதனால என்ன வலிக்குது? அதே மாதிரி தைரியத்தோட அதே திராணியோட கோபேக் மோடின்னு சொல்லிடுவீங்களா? ஏன் சொல்லாம என்ன எங்களுக்கு பயமா? சரி இப்போ சொல்லுங்க, சரி இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு வரும். சரி இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. கோபேக் மோடி இன்னொரு சொல்லுங்க. கோபேக் மோடி உங்க மூடியா? மோடி. ஓ ஓகே. ஸ்டாலின் சொல்லுங்க. நீங்க சொன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல நம்ம மதிக்க வச்சிருவோம். இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. அது மதி இல்லங்க. இங்க பாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து வஞ்சகம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்ற. இல்ல இல்ல அப்பலாம் வேணாம். நான் சொல்ல கோபேக் டிஎம்கே தமிழ்நாட்டுக்கு துரோகம். ஆமாங்க, தமிழகத்துக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு இந்த தேசத்தை விட்டு ஒழிக்கப்பட வேண்டியவர். கோபேக் டிஎம்கே கிளம்புங்க. கோபேக் டிஎம்கே கிளம்புங்க. கோபேக் டிஎம்கே கிளம்புங்க. நாங்க ஒழிக்கிறோமா? நீங்களே போய் தூங்குறீங்களா? நான் இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல்களை அயராது செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து இவ்வாறு கூறுவது மிகவும் கடினமானது, தவறானது. கடினமானதா இல்ல, ஈஸி தான். இல்ல கடினமானதா இல்ல, ஈஸியா சொல்லிட்டாரு. இல்ல அது கடினம் கிடையாது. ஓகேவா? நான் இலக்கியம் அவங்கள ஒண்ணு தமிழ்ல ஒண்ணு இலக்கிய புலமை. ஆமா ஏமிரா செப்புரி చెప్పురా కన్నా చెప్పు 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 வேற மாதிரி விழுந்து வாயை தட்டு சொல்லுங்க. வேற மாதிரி விழுந்து. மோடி வந்து என்ன பண்ணுங்க, போஸ்ட் அடிச்சு விட்டோம். மோடி கார்ல இறங்க தமிழ்ல போஸ்ட் இருக்குல்ல, பார்த்தோன்னா அப்படியே விவசாயிகள். ஆனா கீழே கீழே ஒரு லைன் சேர்த்துப்பாங்க, மேல கோபேக் மோடி, கீழே மோடி வருவது தமிழகத்தின் பெருமை. திமுக கூமாப்பட்டியா இல்லைங்க. அதாவது ஒரு அளவுக்காக காமெடி பண்ணலாம், அளவுக்கு அதிகமா காமெடி பண்ணாதீங்க, நாசமா போயிருக்கீங்க. காமெடி பண்ணா சூப்பரா சொல்லாரு அவரு. எப்பயுமே அப்படித்தான், அதாவது எப்பயுமே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாரு. நீங்க ஆனா ஏத்துறதே தெரியாத மாதிரி பெறப்பா இருப்பீங்க. ஆமா, நாங்க அதையே கண்டுக்கணும், எங்களுக்கு என்ன வந்து எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. மக்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை. எங்களுக்கும் அதே கவலை. உங்களை பத்தி கவலை. எங்களுக்கும் மக்களை பத்தி அதே கவலை. மக்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு உங்களை பத்திய கவலை. எனக்கு 9 பசங்க. சரி நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு அந்த மக்களை பாக்குறீங்க ஐயா, மக்கள் ஒரு நாளைக்கு வட்டி மட்டும் 87 கோடி. வாங்கிய கடனுக்கு தமிழக அரசு தினசரி வட்டி மட்டும் 87 கோடி கட்டி உள்ளது. நீங்க சொல்றீங்களா? உடனே சொல்ல போறேன், எடப்பாடி வாங்கிய கடன் அது. ஆமாங்க, அவர் 4 கோடி வாங்கிட்டு போனாரு. சார் இப்போ நான் பொதுவா சிஎம் ஸ்டாலின் சார், நான் வந்துடுறேன். ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல மக்களை புரிஞ்சுக்கக்கூடிய, மக்கள் சொல்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை விளக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சொல்றாருன்னா அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டு ஓகே இதாம்மா பிரச்சனை. முதலமைச்சருக்கு வந்து எல்லா நேரங்களிலும் எல்லாத்தையும் பற்றியும் அசை போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு தான் இருக்க இயலும். சரி, அசை போட்டு ஏதாவது ஒரு காரியத்தை பத்தியோ ஏதோ ஒண்ணு இல்ல, நான் எனக்கு என்ன ஒரு புகாரை அவரிடம் சொல்லும் போது ஒரு புகாரை நீங்க சொல்றீங்க, அதை அப்சர்வ் பண்ணிட்டு அதை புரிஞ்சு பதில் சொல்ற பக்குவம்லாம் இருக்கு. அது சிறிது நேரம் ஆகும், அது என்ன ஏதுங்கிறத அப்சர்வ் பண்ணி அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. திருமலை, கீழ்பெண்ணாத்தூர், திருமலை,
புருஷனை காணாம அது விமலைங்கிறது அவங்க கோரிக்கை வந்து அவங்களுடைய கணவரை கண்டுபிடித்து தருமாறு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மனு கொடுத்துருக்காங்க. ஐயா ஐயா அதெல்லாம் பழசு ஏற்கனவே பேசுனது. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த அந்த மனுவை அவர் படிக்கல, காணவில்லைங்கிற நீங்க தான் என்ன சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை கொடுத்தா கரெக்டா படிச்சு அப்சர்வ் பண்ணி நீங்க தான் சொன்னீங்க. எங்க பொதுக்கூட்டத்துல பொது மேடையில பேசிட்டு அத படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா விளையாட்டா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா ஓவரா தான் படிக்கிறீங்க. சும்மா அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. சும்மா என்னயா அத எனக்கு தெரியும், எதையும் எல்லாம் வெடிக்காது. உங்களுக்கு தான் எதையும் எல்லாம் வெடிக்கும். நம்ம சீமான் இருக்கார்ல, அவர் வேணும்னே நம்ம சிஎம் பேரை கெடுக்கணும்னு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணி விட்ட வீடியோ. இல்ல அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் நாங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொடுத்த லெட்டர் ஒரு A4 ஷீட்ல ஃபுல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அவரு படிக்கிறதுக்கு முன்னாடி அது காணவில்லைங்கிறது ஒண்ணு தெரிஞ்ச உடனே அவர் அதை பத்தி பேசுறாரு. காணவில்லை, பெயர் காமாட்சி, உயரம் இவ்வளோ, எடை இவ்வளோ, வழக்கத்தில். அதே மாதிரி தமிழக அரசு வந்து அதாவது இப்ப ஒரு விஷயத்தை வந்து செய்யாம அது ரிலேட்டடா ஒண்ணு இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் உடனே அதுக்கு தீர்வு சொல்லிடுவான்றாங்க. ராமர் புத்தி சுவாதனம் இல்லாதவர் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? ஏன்னா இதே மாதிரி ராமரை பத்தி ஏற்கனவே பேசும்பொழுது நீங்க தான் முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும், நீ எதுக்கு எதிர்பார்க்க? ஏன்னா வைரமுத்து ஸ்டாலின் சேர்ந்தாங்க, வீடியோ வெளியிட்டீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வீடியோ வெளியிட்டது யாரு? நீங்க தானே. சரியான வீடியோ அது. அவர் பதில் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறேன்? நான் பதில் சொல்றேன். நீங்க வைரமுத்தா? நான் வைரமுத்து ஸ்டாலினா? நான் ஸ்டாலினும் இல்ல வைரமுத்து இல்ல. சொல்லுங்க. சாதாரண தொண்டை, நான் பதில் சொல்லலைங்க. அவங்க எதுக்கு தலைவர் வந்து சொல்லணும்? சரி சொல்லி தொலைங்க. சரி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ராமர் புத்தி சுவாதனம் இல்லாதவர். ராமரே இல்லாத ஒரு ராமரை பத்தி அவர் பேசியது தவறு. நான் ராமனே இல்லைன்னு சொல்றேன். அது ஒரு கதை. சரி, கதைப்படி அவன் லூசு மாட்டான். ராமனை செருப்பால் அடிச்சிங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப யார் அடிக்கலாம்? யாரையும் அடிக்க வேண்டாம். எதுக்கு அடிக்கணும்? சரி, வெட்டி விளம்பரம் தேடுவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பேட்டினாலும் ஒரு வெட்டி விளம்பரம் தேடுறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா சார்? ஏங்க நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகை நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காதா? நீங்க உரைக்கிற மாதிரி உரைக்குதா? நாங்க என்ன வெட்டி விளம்பரம் தேடுறோம்? என்ன வெட்டி விளம்பரம் தேடுறோம்? நீங்க போடுவீங்க. அது வேண்டாம். அதை விட ஒரு மேட்டர் நான் கேட்டுறேன். ஐயா சார், பின்னாடி இந்த ஒரு அதிகாரி பேட்டி கொடுக்கும்போது இதை சொல்லு சரி சொல்லு, தமிழ்நாடு அரசு சொல்லு, தமிழ்நாடு முதல்வர் சொல்லு, அப்படி ஒரு வீடியோ காமிக்கா. அப்படி வந்து நம்ம பிரகாஷ் ராஜா உட்கார வச்சு பேச வச்சலாம். சகஜம். இதெல்லாம் சாதாரணமானது. ஒரு IAS ஆபீசர் பக்கத்துல இருக்காரு, ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா சில காரியங்களை சில விஷயங்களை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க சொல்ல விருப்பம் இல்லையே. நான் பேசுறேன். இருங்க. இதெல்லாம் விருப்பம். சரி, அதை விடுங்க. நம்ம வேற மேட்டர் பேசுவோம். கடமை. ஐயா சேகர் பாபு அவர்கள் வந்து பத்திரிகையாளர் வந்து பார்த்தா ஒரு மிரட்டல் துணையில இப்போ ரீசன்ட் டேஸ் ஒரு வீடியோ வந்து தெரியுமா? தான் செய்வோம். ஆமாயா, நீ கேட்கிற கேள்வியை கேட்கணும். நான் வரேன். கேட்கிற கேள்வியை கேட்கணும். சும்மா கேட்க கூடாது. கேக்குற கேள்வி கேக்குறேன். ஒன்னே மிரட்ட தான் செய்வேன். கேட்க கூடாத கேள்வி கேக்குற கேள்வி தான். ஐயா இல்ல இது மட்டும் இந்த திருமாவளவன் சொன்னாரு, எம்ஜிஆர் தான் வந்து பிராமணத்தை வந்து ஊத்துனாரு, வளர்த்தாருன்ட்டு. இப்போ மைத்ரேன்னு ஒருத்தர் வந்து உங்க கட்சிக்கு வந்திருக்காரு திமுகவுக்கு. இப்போ யாரு பிராமணத்தை ஆதரிக்கிறீங்களா, வளர்க்குறீங்களா, இல்ல பூனல் அவுத்துட்டு வர சொல்லிடுங்க? அப்படியா? நான் கரெக்டா சொல்லிட்டேன். அவுத்துட்டு வர சொல்லல, பூனல் அவுத்துட்டு வர சொல்ல. சனாதானத்தை விட்டு வந்தால் கட்சியில் சேர்த்துக் கொள்ளப்படும் சொல்லி பேசியாச்சு. மறுபடியும் இப்ப போன் போட்டு தரேன், பேசுங்க. என்னன்னு சனாதானத்தை விட்டு வான்னு சொன்னாரா இல்லையா? இப்ப வந்து நான் சனாதானத்தை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா? விட்டுதான் வந்தாரு. திராவிடத்தை ஏத்துக்கிட்டு வந்தாருயா. அவரை பிரஸ் மீட்ல பேசுறதை கேட்கலையா? அவரை பிரஸ் மீட்ல பேசுனதை கேட்டீங்களா இல்லையா? சும்மா லூஸ் தனமா பேசுறீங்க. ஏற்படுயா. இருங்க. என்ன சொன்னாரு மைத்ரேயன்? என்ன சொன்னாரு? பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பயம் சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க மைத்ரேயன் என்ன சொன்னாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குவதாக இருந்தால் அந்த கூட்டணி எடுக்கின்ற முடிவுக்கு அவர்களுடைய உடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம்
தலை இருங்க. தலை சாய்க்க வேண்டும். தலை சாய்க்கணுமா? அதான் அதை ஒத்துக்கிறணும், ஏத்துக்கிறணும். ஒரு குவார்டர் சீட்டு ஒதுக்கிறது வைக்கிறது எல்லாமே வந்து அவருடைய தான் இருக்கணும். சரி, அவர் தான் பண்ணுவாரு. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொற்படிதான் நடக்குதே தவிர அவர்கள் அந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைவர்? பாரதிய ஜனதாவா, எடப்பாடியா, அதிமுகவா, பாரதிய ஜனதாவா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் எதற்கு அந்த கட்சியில் இருக்க வேண்டும்? எனவே நான் அந்த கட்சியை விட்டு விலகி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு நான் கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் என்னை இருங்கய்யா. அப்படி சொல்லிட்டாருல. ஆமா, துரைமுருகன் சொல்றாரு கட்சி மாதிரி வந்தா விபச்சாரிங்கிறாரு. சூப்பர். இங்க பாரு, நீ அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் சொன்னாரு. சொல்லட்டுமா? டேட்டோட இருக்கலையா சொன்னாரு. அப்ப என்ன அதுக்கு சொன்னதா என்ன செய்யணும்? அதுக்கு ஆமா சொன்னோம். இப்ப என்ன நாங்க சொல்றோம்? எத்தனை பேர் இங்க பாரு, நாங்க வந்து கட்சி மாறி வர்றவங்களை பத்தி தாத்தாலாம் இல்ல, கட்சி மாறி வர்றவங்களை பத்தி அவருடைய முடிவு அது. ஆனா கட்சியினுடைய முடிவு அல்ல. திமுக என்னவா இருக்காரு அவரு? என்னவா இருந்தா பொதுச் செயலாளர் அவர் தான் சொல்றாரு கட்சி மாறி. எங்க தலைமை சொல்லுதா? எங்க தளபதி சொல்றாரா? எங்க முதலமைச்சர் சொல்றாரா? யோசிக்கவில்லை சார். இதுக்கு பேக்ரவுண்ட் பாட்ட போடுங்க. தளபதி ஐயா, நீ தளபதி இல்ல. எனக்கு ஒரு நிமிஷம், இவனால இது யோசிக்கவே இல்லை. கட்சி மாதிரி வந்தா விபச்சாரம் சொல்றாரு. இவரே பிஜேபி தான் வந்தாரு. தற்போது நீங்கள் யார்? இப்ப பாருங்க அவர் அப்படியே மீசிய முறுக்குவாரு. நாங்க முறுக்குவாரு. ஐயா, நீங்க பக்கா விபச்சாரம் இருக்கீங்களா? இல்ல, நாங்க சொல்றோம் சார். அதாவது கட்சி மாதிரி திமுகவுக்கு வந்தா விபச்சாரின்னு அவர் சொல்றாரு. நாங்க சொல்றேன், துரைமுருகன் சொன்னாரு. ஐயாவே பிஜேபில இருந்தா வந்தாரு. பிஜேபில இருந்து உடனே வந்த எங்க கட்சியை மறுபடியும் தூசி தட்டி திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை வடலூர்ல மாநாடு போட்டு வடலூர் மாநாட்டில் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கட்சியை நடத்தி அதுக்கப்புறம் தான் நான் வந்து திமுகல என் கட்சியை கொண்டு போய் இணைச்சனே தவிர ஏப்பா அவர் 1000 சொன்னாலும் சொல்லட்டும். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லப்பா. நாங்க தொடச்சு வச்சுட்டு போவோம். 1000 சொல்லட்டும், எதை வேணாலும் சொல்லட்டும், நாங்க தொடச்சு வச்சுட்டு போவோம். ஆமான்னு ஒத்துக்க. வேற என்னங்க? மிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா சார், வரீங்களா சார்? பட்டத்தை மாத்திடுவாங்க சார். கமெண்ட்ல ஃபுல்லா விபச்சாரி காமாட்சி நாயுடு, விபச்சாரி காமாட்சி. என்ன வேணாலும் நீ போடுமியா? என்ன வேணாலும் நீங்க தக் லைஃப் கிங் இந்த கண்ணாடி போட்டு பேசுங்க. என்ன மஸ்துக்கு சார்? நீங்க வேற லெவல் சார். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்ல. ஒரு சோசியல் மீடியா போறல ஆமாங்க அவர் சொல்லிட்டாருங்க தொடச்சிட்டு போவோன்றீங்களா? யாரோ ஒத்துப்பாங்களா? அந்த மாதிரி ஒத்துக்கலைன்னா அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் சொல்ல முடியும். அடுத்தவனுக்காக நான் பேச இயலாது. ஐயா, இந்த நான்கு சம்பத்துக்கு நீங்க குருவா இல்ல உங்களுக்கு அவரு குருவாயா? இல்ல எனக்கு யாரும் குரு கிடையாதுங்க. எனக்கு யாரும் உடைக்கிறது இல்லையா? எனக்கு யாரும் குரு இல்ல. சரி, குரு எல்லாம் இல்ல. நான் கலைவன் தொடக்க தெரிஞ்சா சார் 2026 நான் திரும்பவும் சொல்றேன் சார். நீங்க வந்து இப்ப நான் வச்ச விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்போது சூழலுக்கு வந்து கூட்டணிகள்லாம் உடையாத காரணத்தால அவங்க தான் மேலோங்கி நிக்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது வேணும் எனக்கு. என்ன பேமெண்ட் வரும் புரியல சார். அவருக்கு அதிமுகல இருந்து சார் நீங்க சொல்லுங்க. அதே சொல்லுங்க பாப்போம். நான் என்னத்தை நொட்டுறது? நீங்க என்னத்தை வேணா பெரிய மனுஷன். என்ன பண்ண அவரு என்னமோ பேசுற, நான் காசு வாங்கி தரேன்னு நான் சொன்ன மாதிரியும் எனக்கு சத்தியம் பிடிக்காது. லாஜிக்கா திமுக என்னை கொடுத்துருக்காங்க சார். இன்றைக்கு எடப்பாடி அவர்களின் பிரச்சாரத்தை பார்த்து, சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை பார்த்து, அண்ணாமலையை பார்த்து எவனா அரசு போயிருக்கானா? முதல்ல திமுக தான். நாங்க அரண்டும் போல மிரண்டும் போல நாங்க மிரட்டுக்கு இவங்க எல்லாம் அரண்டு போய் இப்பயே ஊர் ஊரா தெருத்துருவா போய் சுத்திட்டு இருக்கானுங்க. நாய் போய் சான்ஸ் போட நானு நீ உன் கூட நானு அவரா சொல்லுகிறாரு.
இங்க பாரு இவருக்கு வந்து இந்த தடவை எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. இவர் அதெல்லாம் முடியாது, நான் இப்படியெல்லாம் இருப்பேன், நான் நாசமா தான் போவேன்னாக்க நான் என்ன செய்யணும்? நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்களா ஐயா? நாசமா போவேன்னு சொல்றீங்க இல்லையா? நான் இப்படியே இருந்தாக்க ஒரு கட்சிக்கு போகணும்ல. தலைவர் அவர் கட்சி அவரோட கட்சி பாதையா வளர்ச்சி பாதையா அவர் முடிவு பண்ண போறது. திமுகவுக்கு நான் அவரை கூப்பிடலையே. திமுகவுக்கு எங்களுக்கு இவங்கள மாதிரி சொத்தை எல்லாம் தேவையில்லை. அப்படி மாநகருக்கு போய் உங்களுக்கு ஜிங்சா கட்சி உங்கள மாதிரி ஜிங்கு சான்லாம் போடணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இங்கங்க நீங்க என்னங்க வாய் அடிக்கிறீங்க? நாங்க திமுகவுக்கு அவங்க கூப்பிடுறோம். ஆங்கர் மாதிரி பேசுங்க. ஆங்கர் கிடையாது. நான் பத்திரிகையின் ஆசிரியர், நான் இப்படி தான் பேசுங்க. அமைச்சர் நான் கேக்குறேன், அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்க திமுக வரதுக்கு? கூப்பிட்டேன் அவரை. நான் கூப்பிட்டு தான் பாருங்க. நான் என்னத்துக்கு அவரை கூப்பிடணும்? நான் எங்களுக்கு அங்க இடம் இல்லையே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிறதுக்கு. ஐயர் மாதிரி இருக்கிறாரு. பர ஐயர் தாங்க, உண்மைதாங்க. பூணூல் உண்டுங்க உங்களுக்கு. பாருங்க பூணூல் போட்டு சொல்ல வார்த்தைக்கு வச்சுங்களா? ஆமாங்க, பர ஐயர் தான். பர ஐயர் இங்க பாருங்க, இங்க பாருங்க. எனக்கு பாத்தீங்களா இல்லையா? சாதியில் மூத்தவன் நான். மறையர் பரையர் அதுலயே இருக்கு சார் சொன்ன மாதிரி. பறையர் என்போம் பெருமிதம் கொள்ளும். காமாட்சி மாதிரி நாய் பறையர்னு சொல்லும் போது இரு வருது மரியாதையா. நாயுடு டூ வருதானே? ஆமா, உங்க கூட டூ டூ தான். ஓ மாப்பிள்ள கூட கா. சார் நீங்க கடைசியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். மாநாடை பத்தி சொல்லுங்க. விஜயாவோட மாநாடை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அங்கே மாநாட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் சார். அந்த இடத்த சார் நடக்கவே இல்லையா இன்னும்? மாநாடு நடக்கலையா? அது எங்க போட்டிருக்கேன்? நான் மதுரை போயிட்டு இருந்தேன். சரி சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டுமே ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லையா? இங்கே தானே இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் போயிட்டு போயிட்டு வந்தாங்க. போய் செட்டப் பண்ண போயிருப்பாரு சார். அதனால போய் பார்த்துட்டு போன எல்லாம் குழி தோண்டி வச்சிருந்தாங்க. ஆனா பெரிய அளவுல பார்த்தாரு, ரொம்ப பெரிய குழியா இருக்கு. அதாவது சினிமாவுக்கு வந்து எந்த அளவுக்கு பெருசா செட்டு போட்டு படம் எடுப்பாங்களோ அந்த அளவுக்கு செட்டு போடுற அளவுக்கு அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை பார்க்கறான் டெய்லி. சூப்பர் சார். 500 பேர் வேலை பார்க்க ஒரு அரசியல் மாற்றமாக அமையுமா? திமுகவுக்கு ஒரு நாசமா போகும், நாசமா போகும். நம்பியார் சொன்ன அப்படிதான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். எப்படி? ஒரு தடவை சொன்னா தான் நல்லது, நல்லது. மறுமுறை சொன்னா நல்லது. நல்லா இருக்காது. அடிப்பாங்க. எவன் அடிக்கிறது? நாங்க எங்க மாப்பிள்ளை இருக்காரு காலி வாழ மாட்டேன், அவர்கிட்ட கொடுங்க மாப்பிள்ளைன்னு வாங்கி நாங்க அடிப்போம். அழைப்பு விட்டாங்க. இல்ல சார், ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு 10 நிமிஷம் பண்ணணும் நீங்க வாங்க சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க போவீங்க சார்? யாரு ஸ்டாண்டப் காமெடி? இல்ல இருங்க நான் சொல்றேன். இந்த துண்டு எப்படி வந்துச்சுன்னு இப்பதான் புரியுது. மாநாடுக்கு மதுரைக்கு போகும்போது இந்த துண்டை போட்டு போறீங்க, இல்லாட்டி அடிப்பாங்கன்ட்டு கேட்டா இப்பதான் புரியுது. அந்த துண்டை போட்டு போயிருக்கீங்க, மாஸ்க் போட்டிருப்பீங்க. தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் அந்த கட்சியில தான் இருக்கணும். என்ன காரணம் சார்? எல்லாம் அதே மாதிரியே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிரிப்பு வரும்.